GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தன்னுடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடி படாத இடமே இல்லை. அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணம் என்ற தலைப்பில் ஜனவரி 2 முதல் 12ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சியிலிருந்து மதுரை வரை சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்று வரும் இந்த நடைப்பயணம் போதைப்பொருள் ஒழிப்பு, மதவாத அரசியல் எதிர்ப்பு, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடைப்பயணம் திருச்சி தென்னூர் அண்ணா நகர் உழவர் சந்தை அருகில் உள்ள மாநகராட்சி திடலில் ஜனவரி 2 காலை தொடங்கியது. இதனை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் உரையாற்றிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வைகோவின் உடல் திறனையும் நெஞ்சுறுதியையும் பாராட்டி முதுமையை தூக்கி எறிந்து வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். அவருக்கு 82 வயதா அல்லது 28 வயதா என்று ஆச்சரியப்பட வைக்கிறார் என்றார். மேலும் மதுபோதையையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையையும் தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுக்க நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். வைகோவின் இந்த சமத்துவ நடைப்பயணம் புதிய எழுச்சியை உருவாக்கும், நிச்சயம் புதிய வரலாறு படைக்கும் என்று வாழ்த்தினார். கலைஞருடன் வைகோவின் நெருக்கத்தை நினைவுகூர்ந்த அவர், நானும் வைகோவும் திராவிட இயக்கத்தின் யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்று குறிப்பிட்டார். கலைஞர் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைப்பயணம் மேற்கொண்ட போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் வைகோ என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தன்னுடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடி படாத இடமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபயணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோ அவர்கள். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாமெல்லாம் பார்க்கிறோம். இளைஞர்களுக்கு நல்வழி காட்டிட, அதுவும் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்குகிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது குறித்து பேசிய வைகோ, தமிழ்நாட்டில் சனாதன இந்துத்துவ சக்திகள் மத கலவரங்களை தூண்ட முயல்கின்றன. சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைத்திருக்கும் தமிழ்நாட்டில் மதவாத பிரிவினைக்கு இடமில்லை. இந்துத்துவ ஆதிக்க சக்திகளும் சனாதன கூட்டமும் தமிழகத்தின் சமய நல்லிணக்கத்தை பாழாக்க முயற்சிக்கின்றன. இதை நிலைநாட்டுவதற்காகவும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளேன். 2026 சட்டமன்ற தேர்தல் சமத்துவத்துக்கும் சனாதனத்துக்கும் இடையிலான யுத்தம் என்று ஆவேசமாக பேசினார். இன்று தமிழகம் இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால், சனாதன கூட்டத்தால் பாழ்பட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று அச்சத்தக்க ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது, சாதிகளற்ற தமிழ் சமுதாயம். அதற்கு பின்னரும் வைணவமும் சைவமும் தலைத்தாலும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம். வடபுலத்திலே இரத்த களரிகள் நடந்த போதும், அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள். அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டுக்கொப்ப
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே, அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ ஆற்றிய உரையில் வைகோவின் போராட்ட வரலாற்றை விரிவாக பட்டியலிட்டு பேசினார். இவரது போராட்ட களங்களை எண்ணிவிடவே முடியாது என்று பெருமிதம் தெரிவித்த அவர், வைகோவின் தலைமையில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து சமத்துவத்துக்காக போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். சாதி மத எல்லைகளை கடந்து மனிதநேயம் தழைக்க, தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உயர்ந்திட திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ மேற்கொள்ளும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள், நடைபயண வீரர்கள், உங்கள் அனைவரை வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறேன். வெல்லட்டும் சமத்துவம், வெல்லட்டும் சமத்துவ நடைபயணம், வெல்லட்டும் மனிதநேயம், பரவட்டும் சகோதரத்துவம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு நடைபயணம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.